ஏன் இன்னும் வரைக்கும் பேசவே இல்ல? இன்ன வரைக்கும் ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள ஜனங்களுக்கு டீச் பண்ணல? ஏன்னா இவங்களுக்கு தேவை எல்லாமே இந்த தசம பாகம் குடுத்தா ஓகே. சண்டேல வந்து என்னன்னா வொர்ஷிப் வந்து பண்ணணும். அப்படியே நல்லா வந்து என்னன்னா மியூசிக்லாம் போட்டு, லைட்னிங்ஸ்லாம் செட் பண்ணி ஒரு வொர்ஷிப் நடத்திட்டா போதும். இப்படியே தங்களோட ஜனங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணி, பாடி ஆஃப் கிரைஸ்ட் மேல ஒரு அக்கறையே இல்லாம எவ்வளோ தெளிவா வந்து என்னன்னா பவுல் எழுதியிருக்கிறாரு பாருங்க. நம்ம பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல இருக்கிறோம். அப்போ பாடி ஆஃப் கிரைஸ்ட் ஒரு ஒரு காரியம் டேமேஜ் பண்ணுதுன்னா, அப்போ ஊழியக்காரர்கள்லாம் ஒன்று சேர்ந்து பேசணும். ஏன்னா இந்த பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு தலைவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும் தான். எபேசியர் 1வது அதிகாரம் 22, 23 நம்ம பார்க்கும் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவ தலையாய் நிறுத்தியிருக்கிறார். தலையாய் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவராய் கொண்ட மூல அஸ்திவாரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவ வழிபடுற நாம, வழிபடுற ஊழியக்காரங்க, இன்ன வரைக்கும் சபையாகிய சரீரத்தில கரிசனையற்றவர்களாய்